அண்மை செய்தியை பார்க்கின்றோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வரும் 10ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. காலை 11 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது மற்றும் பல்வேறு திட்டங்களுக்கான ஒப்புதலும் பெறப்பட வேண்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்போ இந்த பட்ஜெட்டுக்கான முன்னோட்டமா இந்த அமைச்சரவை கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக கோபால். அதாவது தமிழக அமைச்சரவை கூட்டம் வரக்கூடிய 10ஆம் தேதி அன்று தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவையினுடைய கூட்டரங்குல காலை 11 மணிக்கு இந்த அமைச்சரவை கூட்டம் கூட்டப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கமே பட்ஜெட் தொடர்பான விவாதங்கள் தான். மத்திய அரசு தங்களுடைய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு மாநிலத்துல நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வது வழக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில மாநில அரசினுடைய தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும், என்ன மாதிரியான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும், எந்தெந்த துறைக்கு என்ன மாதிரியான நிதிகள் ஒதுக்கப்பட வேண்டும், அதற்கு துறை சார்ந்த அமைச்சர்களுடைய தேவைகள் என்ன, அவருடைய கோரிக்கைகள் என்ன, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்பன போன்ற பல்வேறு முக்கிய விவரங்கள் தொடர்பாக விவாதிப்பதற்காக தமிழக அமைச்சரவை கூட்டம் வரக்கூடிய 10ஆம் தேதி அன்று கூட்டப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக காலை 11 மணிக்கு அமைச்சரவையினுடைய கூட்டரங்குல இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்துல நிதிநிலை அறிக்கை தொடர்பாக மட்டுமல்லாமல் பல்வேறு புதிய தொழில் நிறுவனங்களுக்கு தொழில்துறை மூலமாக ஒப்புதல் வழங்குவதற்காக இந்த அமைச்சரவை கூட்டம் கூட்டப்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கிறது என்றும் தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அமைச்சரவை கூடும் போது தமிழகத்தில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கு பூர்வாங்க ரீதியாக கொள்கை ரீதியாக அதற்கான அனுமதிகளை வழங்குவது அமைச்சரவை தான். அந்த அமைச்சரவையில பல்வேறு தொழில் நிறுவனங்கள் கிட்டத்தட்ட கடந்த முறை கூட 44 தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான ஒரு அனுமதி, ஒரு ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதனை அதிகாரப்பூர்வமாக அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்திருந்தார். அதே போல இந்த அமைச்சரவை கூட்டத்துல இந்த நிதிநிலை அறிக்கை மட்டுமல்லாமல் தொழில்துறை மூலமாக பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த தொழில்களை தமிழ்நாட்டில் தொடங்குவது, அவர்களுக்கு தேவையான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு ஒப்புதல்கள், பல்வேறு அனுமதி போன்றவற்றை வழங்குவதற்காக இந்த அமைச்சரவை கூட்டத்துல முடிவு எடுக்கப்பட இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அமைச்சரவையில ஒரு சில மாற்றங்கள், துறை ரீதியான மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவே தெரிகிறது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக அரசு, திமுக அரசு இருக்கிறது. அடுத்த ஓராண்டு திமுக அரசினுடைய ஆட்சி, இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான ஆட்சி என்பது அடுத்த ஓராண்டு இருக்கக்கூடிய நிலையில ஒரு சில அமைச்சர்களுக்கு துறைகளை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த அமைச்சரவை கூட்டத்துல இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் இந்த அமைச்சரவை கூட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கம் நிதிநிலை அறிக்கை தொடர்பான விவாதமும் தொழில்துறை மூலமாக ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களுக்கான ஒப்புதலும் அனுமதியும் வழங்குவதுதான் முக்கிய நோக்கம் என்று தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. கோபால். சிவா, உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.